அன்பு உடன்பிறப்புகளே, கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டம் நாராயணதேவன்பட்டியில ஒரு குக்கிராமத்துல பிறந்து திரு தங்கவேலு அவர்களுக்கும் சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் 4வது குழந்தையா பிறந்து கிட்டத்தட்ட 3 முறை இங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முறை ராஜ்யசபா எம்பி ஆகி தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கிற நம்ம அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணனை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ எம்பி எலெக்ஷன் ஓட்டிங் எல்லாம் முடிஞ்சு இப்ப ரிசல்ட்டுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. உங்க மனநிலை இப்ப எப்படின்னா இருக்கு? அதாவது தேர்தல் அறிவிச்ச உடனே பிரச்சாரத்துக்கு நாள் பத்தலை, அந்த ஒரு வார்த்தை இருந்துச்சு. அப்புறம் சோசியல் மீடியாக்கள், பத்திரிகை, டிவி கொஞ்சம் முரண்பாடான செய்திகளை ஒரு வாரம் சொல்லிச்சு. அப்புறம் தேர்தல் நெருங்குற ஒரு 10 நாளையில தெளிவா மக்கள் முடிவெடுத்து என் பக்கம் வர ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நான் முழுமையா நம்பினேன், இந்த தடவை தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணி 40லயும் பாண்டிச்சேரி கூட ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை அன்னைக்கு வந்துச்சு. அந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 40லயும் திமுக கூட்டணி. நீங்க மக்களை சந்திக்கும் போது எழுச்சி, நம்ம திட்டங்கள்ல எந்த மாதிரியான எழுச்சிகளை பாத்தீங்கன்னா, எந்த மாதிரி திட்டங்கள் எழுச்சியா? தமிழ்நாடு முதல்வர் தளபதி கடந்த 3 வருஷமா தமிழ்நாடு மக்களுக்கு உழைச்ச உழைப்ப மக்கள் இன்னைக்கு விரும்புறாங்க. கொரோனா டயத்துல ஒரு 6 மாசம் தெருவுக்கே டாக்டர், நர்ஸுகளை கூப்பிட்டு ஒரு 8 கோடி மக்களுக்கு தடுப்பூசி போட்டு 8 கோடி மக்களை காப்பாற்றின ஒரே முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் தளபதின்றதை இன்னைக்கு நினைக்கிறாங்க. அது உண்மையிலேயே ஒரு உயிர் கொடுத்த தலைவன்றத பொதுமக்கள் இன்னைக்கு நினைச்சு பாராட்டுறாங்க. 2வது மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய், ஒரு 8000 ரூபாய் கிடைச்சி. இந்த முதல் அந்த திட்டம் அறிவிச்சு முதலா நடக்கக்கூடிய தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் பெண்கள் மௌன புரட்சின்றதை இன்னைக்குதான் பார்த்து, இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த பெண்களும் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டு, கூட்டணிக்கு ஓட்டு போட்டு அந்த நன்றி கடனை செலுத்திருக்காங்கன்றதை இந்த தேர்தல் முடிவு சொல்லும். அதே மாதிரி மகளிர் இலவச பேருந்து பயணம் 2 திட்டமுமே மக்கள்கிட்ட நிக்குது. இன்னைக்கு லைவா இருக்கு. மக்கள் பெரிதும் விரும்புறாங்க. நல்ல திட்டங்கள், இன்னும் பல திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் மூலியமா திமுக கூட்டணிக்கு அமோக வரவேற்ப மக்கள் கொடுத்திருப்பான்றது அந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் அமையும். பிஜேபி அவங்களோட நேரடியான எதிரியா இந்த தேர்தலில் பாக்குறது காங்கிரஸை முற்றிலும் தாண்டி திமுகவை தான் எங்க போனாலும் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் தலைவரை பத்தி தான் அதிகமா எங்க போனாலும், இப்போ நடந்திருக்கு அசாம்ல போனாலும் கூட நம்மளை பத்தியும் நம்ம மாநிலத்தின் வளர்ச்சியை பத்தியும் தான் பேசுறாங்க. இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கிற மாநிலத்தை அவங்க மட்டம் தட்டுறதை, அதாவது பிஜேபி கவர்மெண்ட் அடிமட்டத்துக்கு தட்டுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு இந்தியா கூட்டணியில அங்க வைக்கிற ஒரு 13 கட்சிகள் இல்ல, முக்கியமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதை உருவாக்கிய பெருமை தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் தளபதிக்கு. இவருடைய அந்த ஸ்ட்ராங்கான அந்த கூட்டணி அமைப்பை பார்த்துட்டா மோடி பயக்கிறார். இவர் ஒருத்தர் இல்லாட்டி இந்தியா கூட்டணி பிளவுபடும், நமக்கு ஒரு வாய்ப்பு வரும்ன்றத மோடியினுடைய யோசனை. அந்த வெறுப்பின் காரணமா தான் தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாடு அரச அந்த தளபதியை ஸ்பெசிபிக்கா சொல்லி தவறான பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட எடுபடல, இந்தியாவிலேயே எடுபடல, தமிழ்நாட்டிலேயே எடுபடல. அதுக்கு பிறகுதான் கோபம் முத்தி போய் தகாத வார்த்தை எல்லாம் பேசி பார்த்தா நடக்கல. சிறுபான்மையினர் பற்றியும் பல விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காருங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? அதாங்க, சிறுபான்மையினர் நலம் பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு அடிப்படை தார்மீக உரிமை கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு உண்டான ரிசர்வேஷனை எடுத்து முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்கன்ற ஒரு தப்பான செய்தியை ஒரு பாரத பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுக்கு உண்டான சலுகைகள் எப்பயும் கிடைக்கும்ன்றதுதான் காங்கிரஸுடைய நோக்கம், திமுகவுடைய நோக்கம். இஸ்லாமியருக்கு உண்டான சலுகைகள் கிடைக்கும், அதை மறுக்க கூடாது. ஆனா நீங்க அப்படி செய்யலையே. இந்துக்கள் மட்டும்தான் வாழணும், மற்ற இதே அமைப்பே இருக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில பிஜேபி இருக்கு. அதனால அப்படி ஒரு தவறான பிரச்சாரத்தை வைக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 4ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சு, இந்த 5ஆம் கட்டம் 2 கட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 கட்டத்திலுமே மிக மோசமான தோல்வி சந்திப்பாங்கன்றத இன்னைக்கு ஊடகங்களுடைய செய்தி. இந்திய மக்கள் முழுமையா இப்பதான் உணர்ந்திருக்காங்க. பிஜேபி அரசு கடந்த 10 வருஷமா மக்களுக்கு எதுவுமே செய்யல. முதலாளிக்கு மட்டும் உண்டான அரசா பிஜேபி அரசு இருந்துச்சு, வேலை வாய்ப்பு உருவாக்கல என்ற கோபத்துலதான் இன்னைக்கு வட மாநிலங்கள், தமிழ்நாடு, தென் மாநிலங்கள் உட்பட எல்லா மாநிலங்கள்லயும் பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு. அந்த நோக்கத்துலதான்
மோடி வந்து அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாம கோபத்தின் உச்சத்துல தவறான வார்த்தையில பிரச்சாரத்தை வைக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் இத கடுமையா அதுக்கு நடவடிக்கை எடுத்தா நல்லதுன்றதே எங்களுடைய நோக்கம். இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை பத்தி பல விமர்சனங்கள் உங்களுக்கு எதிர்கண்டின கேண்டிடேட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா பல பேர் வந்து அவங்களோட வீட்லயும் ஒய்ஃபுங்க எல்லாரையுமே வந்து வேட்பாளருக்கு ஆதரவா வந்து ஓட்டு எல்லாம் வந்து அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. உங்களை அண்ணன் குறிப்பிட்டு கூட வந்து பல இடங்கள்ல வந்து அவர் எங்க அண்ணன் தான், இருந்தாலும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி பல இடங்கள்ல ஓட்டு கேட்டதா வந்து நாங்க செய்தி ஊடகங்கள்ல வந்தது. அதை பத்தி மக்களோட மனநிலை எப்படி இருந்தது? இல்ல அதாவது சோசியல் மீடியாக்கள், பத்திரிகைகள், டிவிகளை வந்து கையில் எடுத்துக்கிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை வச்சா மக்கள்கிட்ட அது எடுபடாது. நான் டெய்லி வந்து மக்களை காலையில போனாக்கு நைட்டு வரைக்கும் மக்களை சந்திச்சுட்டு வரேன். பல பிரச்சனைகள் இருக்கு. அதுக்குத்தான் ஓட்டு போட வேண்டிய தவிர நீங்க எப்பயோ செஞ்சதை வந்து நினைச்சுக்கிட்டு இப்ப வந்துக்கிட்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் மக்கள் இப்படி ரசிப்பாங்க. பேசி பார்த்தாங்க, அது எடுபடலை. அவங்க கிட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு இது என்னன்னு சொன்னா ஒரு மாயை தோற்றத்தை உண்டு பண்றது தினகரனுடைய நோக்கம். வெளியிலிருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஒரு 1000 பேரை கூப்பிட்டு வந்தாரு. பூத் வயசை உட்கார வச்சாரு. ஓட்டுக்கு 2000 ரூபாய் தரம்ன்றது சென்சஸ் எடுக்க சொன்னாரு. பார்த்தாங்க, எடுத்தாங்க. பார்த்தா கடைசியில பார்த்தா நான் பணம் கொடுக்க மாட்டேன், பணம் கொடுத்தெல்லாம் நான் ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன தினகரை எப்படி ஆர்கே நகர்ல 10,000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சீங்க? அதுக்கு மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறத மக்கள் விரும்ப மாட்டாங்க. அப்படி தவறான பிரச்சாரத்தெல்லாம் வச்சாரு. அது மக்கள்கிட்ட எடுபடல. இந்த எலெக்ஷன்ல அதனால டோக்கன் நீங்க விநியோகம் பண்ணாங்களா? டோக்கன் கொடுக்கறதாவெல்லாம் பேசி பார்த்தாரு. கடைசியில ஏதாவது பிரைஸ் தரேன், டோக்கன் தர்றேன், எனக்கு ஓட்டு போடுங்கலாம் பேசி பார்த்தாரு. அது மக்கள்கிட்ட எடுபடுறது. இங்க இலவச பஸ் பயணம்னால இங்க வந்து நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்க இலவச பஸ் பயண திட்டம் நீங்க நேர்ல பார்க்கும்போது உங்கள்கிட்ட யாருன்னா வந்து இதை பற்றி வந்து கூறின கருத்துக்கள் எதனா வந்து நம்ம பகிர முடியுமா? அதாவது அடித்தர குடும்பம், கூலி தொழிலாளிக்கு இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு குடும்பத்துக்கு மாசத்துக்கு ஒரு 1000 to 1500 ரூபாய் மிச்சமாகும். அந்த ரூபான்றது பெரிய தொகை அந்த குடும்பத்துக்கு. எப்ப ஏறினாலும் எப்ப இறங்கினாலும் ஃப்ரீ. பெரிய விஷயம் இல்ல. அது மூலியமா பல சிறு தொழிலாளிகள், குடிசை தொழிலாளிகள் பல பேர் பயன்படுறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள். அதுல உண்மையிலேயே பெண்கள் மனதார பாராட்டக்கூடிய ஸ்கீம் 2. ஒண்ணு இலவச பேருந்து பயணம், இன்னொன்னு மகளிர் உரிமை தொகை. மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது போக கல்வியில, மருத்துவத்துல, எல்லா துறையிலுமே பல்வேறு திட்டங்களை கொடுத்து மக்களை கவர்ந்த ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அண்ணன் தளபதி முதல்வர் காலை உணவு திட்டம் வந்து இலவசமா இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதனால நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் வந்து நம்ம தரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அதனால இப்ப இன்னும் ஸ்கூலுக்கு அதிகமான பசங்க வராங்க, இங்க இல்லிட்ரஸியே இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கீடு எல்லாம் எடுக்கிறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதாவது காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததை தமிழ்நாடு முதல்வர் தளபதியை பாராட்டணும். 14 லட்சம் குழந்தைகள் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. காலையில ஒரு வேலை. ஒரு வீட்டுல 4 பேர்த்துக்கு சமைக்கிறதுக்கே அந்த பெண்கள் படுற பாடு ஆண்டவனுக்கு தெரியும். 6 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்குள்ள சமைச்சு கணவர் வேலைக்கு அனுப்பி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள 2 மணி நேரம் படு அவஸ்தைப்படுவார். 14 லட்சம் குழந்தைகளுக்கு 6 மணிக்கு சமைச்சு 7 மணிக்கு உணவு போட்டு 8 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. அந்த தளபதி முதல்வர் மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். இந்த திட்டம் கொண்டு வந்ததை பார்த்து அமெரிக்காக்காரனே இன்னைக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னா அந்த முதல்வர் சிந்திச்ச ஆரோக்கியமான நல்ல திட்டம். நீங்க சொன்னது மாதிரி கல்வி வளர்ச்சி வந்து கூடுது. இனிமேல் தமிழ்நாடு கல்வித்துறையில முதலிடம் வகிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு அண்ணன் தளபதி காலை உணவு திட்டம் மூலம் கொண்டு வந்ததை பாராட்டும். கிட்டத்தட்ட 40 வருட காலமா வந்து பொதுவாழ்வுல இருக்கிறீங்க. இதுல பல தலைவர்களை பார்த்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 2 சிஎம் நின்று ஜெயிச்ச தொகுதியில நீங்க 3 முறை எம்எல்ஏ பதவிட்டு இருக்கிறீங்க. அது இல்லாம ராஜ்யசபா எம்பியா இருக்கிறீங்க. நீங்க மாற்று கட்சியில இருக்கும்போது உங்களுக்கான அமைச்சரவை பதவி வந்து மறுக்கப்பட்டது இல்ல தடுக்கப்பட்டதான? அரசியல்ல எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வரணும். நான் வந்து பொதுவா அந்த அம்மாவுக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி தொகுதி இன்சார்ஜ் நான் தான். நான் நினைச்சிருந்தா எங்கேயோ போயிருந்துருக்கலாம். நான் எனக்குன்னு பர்சனலா போய் யாரையும் போய் நின்று எனக்கு கேட்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்
சூழ்ச்சி தெரியாது, உழைக்க மட்டும் தெரியும், நல்ல வேண்டும் பேர் வாங்குவேன் அவ்வளவுதான். ஆனா எனக்கு இருப்பா ஒரு சூழ்ச்சி அங்க இருந்ததை இப்ப உணர்றேன் நான். தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்துதான் ஒரு அமைச்சர் பதவி வரவிடாத அளவுக்கு உண்டு பண்ணது இப்ப நான் உணர்றேன் நான். ரெண்டு பேருமே இப்ப இந்த காலகட்டத்துல என்கிட்ட தேர்தல் நின்று தினகரன் தோக்க போறாரு, ராமநாதபுரத்துல அண்ணன் பன்னீர்செல்வம் தோக்க போறாரு. இயற்கை கொடுக்குற ஒரு இன்ஸ்டன்ட் இதை பாருங்க, தண்டனை பாருங்க. ஒரு எப்பயுமே நான் சொல்றேன், ஒரு இடத்துல தலைவர்கிட்ட இருக்கும்போது நானே நாளைக்கு எம்பி ஒரு லெவல்ல இருக்கேன்னு வச்சுக்க, நான் சொல்றத தலைவர் கேட்கிறாருன்னே வச்சுக்கோங்க, நான் தவறான செய்தியை தலைவருக்கு சொல்லக்கூடாது, உங்களை பழி வாங்க கூடாது. அது என்னைக்காக இருந்தாலும் எனக்கு அது ஆபத்தா முடியும். அந்த ஆபத்து இன்னைக்கு தினகரனுக்கு வருது, பன்னீர்செல்வத்துக்கு வருது. ஆனா நான் நல்லவேன், ஆரோக்கியமா இருக்கேன். இப்பயே எனக்கு அண்ணன் தளபதி எப்ப பேசினாலும் பேசுறாரு, என்கிட்ட அன்பா இருக்காரு. அந்த அன்பு கட்டுப்பட்டுதான் இந்த இயக்கத்துல 24 hours பயணிக்கிறேன். நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் நம்புறேன். நீங்க மாற்று கட்சியில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரணும்ன்ற முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கான நெருக்கடி அதனா இருந்தது தானே? இல்லைன்னா உங்களுக்கு வந்து இப்படி போறோமே இதனால வந்து நமக்கு பேக் ஃபயர் எதனா ஆகுமா அப்படின்ட்டு நீங்க எதனா பயந்தீங்களா? இல்ல அப்ப உங்க மன ரீதியா நீங்க எப்படி இருந்தீங்க? நான் தீர்க்கமா முடிவு எடுத்துதான் இருந்தேன். அதாவது தினகரன் பக்கம் நாங்க போனது நோக்கம் வந்து அதிமுக கைப்பற்ற தான் போனோம். ஆனா தினகரன் அந்த ட்ராக்கை விட்டுட்டு தனி கட்சிக்கு போயிட்டாரு. அது பெரிய மைனஸ். சரி இவர்கிட்ட இது பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதிமுகவிலே நிறைய ஆஃபர் வச்சு, வா அமைச்சர் தார, எம்எல்ஏ பதவி நீ அவங்கள தக்க வச்சுக்கிறோம் நிறைய சொன்னாங்க. எனக்கு பிடிக்கல, நீங்க ஊழல் பண்றீங்க, நான் தவறான ஆட்சி நடத்துறீங்கன்னு சொல்லிதான் வெளியே பாருங்க. அதே பிறகு யோசிச்சேன், எனக்கு வந்து இன்னைக்கு உண்மையிலேயே அந்த தளபதி கிட்ட அவ்வளவா நெருங்கி பழகலை. நான் 3 தடவை எம்எல்ஏ வந்திருக்கேன், அசம்பிளியில பார்ப்பேன், ரொம்ப ஆரோக்கியமா பேசுவாரு, யாரையும் ஒரு அசிங்கப்படுத்தி பேசணுன்ற எண்ணம் அவர்கிட்ட இல்லை. அந்த சில பண்புகளை பார்த்துதான் சரி தளபதி கிட்ட போய் சேருவோம், அவர் உண்மையிலே கைவிட மாட்டார்னு நினைச்சுதான் வந்தேன், தீர்க்கமா நின்றேன். ஆனா அந்த தளபதியை பாராட்டினேன். எனக்கு என்ன சோதனை வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நான் இருக்கிறத பார்த்து எனக்கு உயர்வைத்தான் கொடுக்குறாரு தவிர சிறுமைப்படுத்தல. இந்த கருப்பு சிறப்பு வேஷ்டி கட்டும் போது உங்க மனநிலை எப்படின்னா இருக்கு? நல்லாதான் இருந்துச்சு. தாய் கழகம் தானே, இதுல என்ன இருக்குது? இப்ப நான் போய் பிஜேபியில சேர்ந்தாதே எனக்கு மன வருத்தம் வரும். தாய் கழகம் திமுக அதுல சேர்ந்துருக்கேன். ஓகே, பல பேர் வந்து இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வர்றாங்க. இப்ப புது ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட பேச்சுக்களை பார்த்தோம், இல்ல அவங்க சினிமா மோகங்களை பார்த்தோம், அவங்க வழித்தவறி போறதும் அவங்களை நம்பி போறதும் போய் ஏமாந்து நிறைய பேர் திரும்புறாங்க. அந்த மாதிரி வர புது ஓட்டர்ஸ்க்கும் புதுசா இருக்கிற அந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்ல இருக்கிற அரசியலை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும், அரசியலை பத்தி உள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற கருத்து என்னன்னா? இந்த யங்ஸ்டர்ஸ் கூட்டணிக்கு உண்மையிலே இளைஞர் நல மேம்பாட்டு அமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதியை உண்மையிலே பாராட்டணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒன்றிய நகர வயசு அந்த பாசறை கூட்டம் நடத்தினார், திராவிட பாசறை கூட்டம். அதுல நிறைய பப்ளிக் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. என்ன திராவிட முன்னேற்ற கழக திராவிடம் தான் என்ன, அதுல என்னென்ன நம்மளுக்கு நன்மை கிடைச்சுன்ற செய்தி அங்க வந்த பேச்சாளர்கள் பேசும்போது அதை கேதர் பண்ணிக்கிட்டு உண்மையிலே நம்மளை ரசிக்க செஞ்சாங்க. அதுக்கு அந்த கூட்டம் நடத்துறதுக்கு இளைஞரணி செயலாளர் உதயநிதி நம்ம பாராட்டணும். அவருடைய வே ஆஃப் ஸ்டைலையும் இளைஞர்கள் ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு முதற்கட்டத்திலே பிரச்சாரத்துக்கு வந்தாரு, சுள்ளம்பிட்டி, தேனி, பெரியகுளம் வரும்போது பார்த்தா யங்ஸ்டர்ஸ் பெண்கள் அதிகமான கூட்டம் இருந்துச்சு. ஸோ நம்ம இயக்கத்துக்கு யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க, அதை இன்னும் கொஞ்சம் ஒரு கூர்மைப்படுத்தி நிறைய இளைஞர்களை ஏற்கிற மாதிரி கொஞ்சம் பல திட்டங்களை கொடுத்து கொண்டு வரணும்ன்றது என்னுடைய நோக்கம். அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வரணும், நம்ம கட்சியில தான் சேரணும், திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் சேரணும். சேர்ந்து இந்த இயக்கம் செஞ்ச சாதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த இயக்கத்திலிருந்து வலுப்பெறணும்ன்றதான் எண்ணம். எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக நான் ஒன்று சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமதி சசிகலா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சசிகலா அப்படி சொல்றாங்க, அண்ணாமலை என்ன சொல்றாரு, மீண்டும் அதிமுக தினகரன் பக்கம் போகும்னு சொல்ற அளவுக்கு அதிமுகவை சிறுமைப்படுத்துறாங்க சொன்னா நினைக்கவே சங்கடமா இருக்கு சார். இன்னைக்கு அதிமுக வந்து பல பிளவுகள் ஆயிடுச்சு. இன்னி யார் நினைச்சாலும் அதை ஒண்ணு சேர்க்க முடியாது.
ரிசல்ட்டுக்கு பிறகு இன்னும் பிளவுகள் கூடத்தான் செய்யுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அதிமுக பழைய அதிமுக மீண்டும் முழுமையான அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. யார் நினைச்சாலும் முடியாது. சிஏஏ நீட் இதை பத்தின உங்களோட, அதாவது கல்வியில வந்து அரசு தேர்வு பொது தேர்வுன்றது நீட் தேர்வுன்றது கூடாதுன்றது என்னுடைய வாதம். சார் இன்னைக்கு நீங்க டவுன்ல இருக்கீங்க, நான் கிராமத்தில் இருக்கேன். உங்களுக்கு பல சலுகைகள் இருக்கும். ட்ரெயின்ல போய் படிக்கலாம், கார்ல போய் படிக்கலாம், ஸ்கூட்டர்ல போய் படிக்கலாம், சைக்கிள்ல போய் படிக்கலாம், பக்கத்திலேயே உங்களுக்கு டியூஷன் சென்டர் இருக்கும். ஆனா நான் கிராமத்துல இருந்து போகணும்னா நான் 10 மைல் தாண்டி வரணும், பணம் கட்டணும். அந்த வசதி எனக்கு பத்தாது. ஸ்கூல்ல படிக்கிற அறிவை வச்சு நான் வந்து தேர்வுல பாஸ் பண்ணாங்க, எனக்கு மெரிட்ல கொடு போதும். கலைஞர் அதைத்தானே சொன்னாரு, அண்ணன் தளபதி அதைத்தானே சொல்றோம். நாங்க நீட் தேர்வு எங்களுக்கு வேணாம். நீங்க நாளைக்கு இந்தியா கூட்டணி அமைச்சாலுமே எங்களுடைய முதல் வாதம், அண்ணன் தளபதியுடைய முதல் வாதமே எந்தெந்த மாநிலம் நீட் தேர்வை விரும்புதோ வச்சுக்க, விரும்பாத மாநிலத்துக்கு அந்த நீட் தேர்வு எடுத்துரு. அதுதான் எங்களுடைய முதல் வாதம். அதுதான் இப்பயும் வாதமா வைக்கிறாங்க. நீட் தேர்வு கூடாதுன்றது எங்களுடைய வாதம். அதனால எந்த மாணவர்களுக்கு சலுகை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதன் மூலமா இப்ப என்ன கிடைக்க போகுதுன்னா, நம்ம மாநிலத்துல ஒரு 30 மருத்துவக் கல்லூரி இருக்கு சார். ஒரு 7000-8000 பிள்ளையை படிக்கலாம் எம்பிபிஎஸ். நீட் தேர்வு வந்ததுனால வெளி மாநிலத்திலிருந்து ஒரு 2000 பேர் நம்ம வரிப்படத்துல கட்டின மருத்துவக் கல்லூரியில படிக்கிறாங்க. இந்த சலுகையை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. அந்த சலுகையை நான் என்ன சொல்றேன், எங்க மாநிலத்துல நாங்க வரிப்படத்துல கட்டின பணத்துல கல்லூரியில மருத்துவக் கல்லூரியில எங்க பிள்ளையை தான் படிக்கணும். சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம். அதுதான் சார் நாங்க கேட்கறது. ஒரு 4-5 மதத்துக்கு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர்ற நாங்க கேட்டது இலங்கை தமிழருக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஏன் அதை கொடுக்கல? ஏன் 2 பேருக்கு பாவம் பண்ற? கொடுன்னு தானே சொல்றோம். நீங்க செய்யறதே மோசடி தானே. அது அந்த திசையில பார்க்கும் போதுதான் அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்காதீங்க. ஒரு மதத்தை வந்து துன்புறுத்தாதீங்க. நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ஒரே நாடு ஒரே இந்தியா இந்து அப்படின்னு போயிடும். வரக்கூடாதுன்றத இந்தியா கூட்டணியோட நோக்கம். இன்னைக்கு அது ரிசல்ட்டா வரப்போகுது. நீங்க சட்டசபையில இருக்கும்போது வாட்டினியம் செடியை பத்தி நீங்க உரையாற்றுறது வந்து மிகவும் எல்லாராலையும் பேசப்பட்டது. அதே மாதிரியான உரையாடல்களை வந்து மத்திய அவையிலையும் பார்க்கலாங்களா? பாராளுமன்றத்திலையும். நான் தோட்டத்துக்கு போவேன் டெய்லி வாக்கி. வாத்தினி செடி முளைச்சிருக்கோம். சரி, இந்த புடுங்கி போட்டு வருவேன். 2 நாள்ல பார்த்தா நான் புடுங்கி போட்டதை கேட்டு வளர்ந்து நிற்கும். யோசிச்சேன், ஒரு பயிர் வகைகளோ நெல் வகைகளோ போடும் போது அதை தாண்டி ஃபாஸ்டா முளைக்கக்கூடியது பாத்தினி செடி. நம்ம நடுற விவசாயங்களை வந்து மூடிடுறது, முழுமையா எடுக்க முடியாது. அந்த பாத்தினி செடியை முழுமையா ஒழிச்சாதான் விவசாயம் நல்லா இருக்கும். அதுக்காக நான் ஒரு கொஸ்டின் போட்டேன் அசம்பிளியில. கொஸ்டின் அவர்ஸ்ல வந்து முதல்வர் வந்து அந்த அம்மா வந்து பதிலே சொல்ல மாட்டாங்க எப்படின்னு. எனக்கு மட்டும்தான் ரெக்கார்டை பார்த்தா கொஸ்டின் அவர்ஸ்ல ரிப்ளை கொடுத்தது அந்த அம்மா. ஒரு இயக்கமா வந்து அந்த பாத்தினை செடியை வந்து அரசாங்கமே ஒழிக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எடுக்கல. சட்டசபையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்ல உங்களுக்கு எப்பவுமே மனசுல நிக்கிற ஒரு விஷயம்? நிறைய விஷயங்கள் இருக்கு. அரசாரமான விஷயங்கள் இருந்திருக்கு, பல சோகமான விஷயங்கள் இருந்திருக்கு. எப்போ நினைச்சு பார்த்தாலும் நான் சட்டசபை நினைச்சு பார்க்கும்போதுல இந்த நிகழ்வு என்ன எப்பவுமே வந்து எனக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். ஸ்பீக்கரா வந்து மாற்றுத் தலைவரா போய் அசம்பிளியில் நான் உட்காந்து சேர்ல உட்காந்து சபையை நடத்தினேன். அந்த தளபதி கிட்ட இருக்காரு. இப்படி நடத்தும் போது எல்லாம் வந்து இங்க அப்ரிசியேட் பண்ணுவாங்க. அந்த மகிழ்ச்சியை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமா வந்து பொதுவாழ்வுல இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள திராவிட சித்தாந்தம் எப்படி வந்தது? அரசியல நீங்க உங்களை எப்படி ஈடுபடுத்திக்கிட்டீங்க? உங்க தந்தைக்கு அப்புறமா நீங்க அரசியல நீங்க ஈடுபட்டு நீங்க நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த உணர்வு எப்படி உங்களுக்குள்ள வந்தது? உங்களோட படிப்படியா நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்ற விஷயங்களை உங்க வாயால கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுங்களா? நான் வந்து எங்க அப்பா அரசியல் இருந்தாரு, எங்க அண்ணனும் அரசியல் இருந்தாரு, நல்லா தீவிரமா இருந்தாங்க. அதை வச்சுதான் நான் அரசியலுக்கு வந்தேன். எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் நான் பெருசா பண்ணல. அப்பா மறைவதற்கு பிறகு எனக்கு எங்க குடும்பத்தை பாக்குறதுக்கு ஆள் இல்லை.
அப்ப இருந்த ஏடிஎம்கேல போய் சொன்னா கூட அதை பெருசா எடுத்துக்கிறாத அளவுக்கு இருந்தாங்க. அப்பெல்லாம் 72 to 77 டிஎம்கே ஆளுந்துச்சு. ஏடிஎம்கே பிரிஞ்சு வந்து டயத்துல இந்த பகுதியில் கூட்டம் போட்டா எங்க வீட்டுல சாப்பாடு போடுவாங்க. எங்க அம்மா தான் சமைக்கும், அது விறகடுப்புல சமைக்கும், தனியாளு. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுமே இப்ப எங்க அப்பா இறந்த பிறகு எங்க குடும்பத்தை பாக்குறதுக்கு கட்சியில ஆளே இல்லைன்னு சொல்லி தான் வருத்தப்பட்டேன் ஒரு தடவை. ஏன் நம்ம ஸ்டெப் எடுக்க கூடாது, அரசியல் ஏன் வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் அந்த அம்மாவை போய் எதிர்கட்சியில பார்த்தேன் டைரக்டா. நடந்த சம்பவத்தை கூட சொன்னேன். அப்பா நான் பதவிதாரன்னு சொல்லி மாவட்ட பேரவை செயலாளர் கொடுத்தாங்க. அப்புறம் நான் ஸ்பீடா ஒர்க் பண்ணேன். மாநிலத்துக்கு மாநில மாணவரணி செயலாளர் கொடுத்தாங்க. அப்புறம் மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி இப்படி வந்தாங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த அம்மாவுக்கு பல தவறான செய்தியை இங்க இருக்கிற அண்ணன் ஓ பன்னீர்செல்வம், தினகரன் கொடுத்து பார்த்தாங்க. உளவுத்துறை மூலியமா பல தவறான ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் காதுல வாங்காம எனக்கு பதவி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால நான் வந்து பெருசா வந்து நான் அதை பயன்படுத்தி பெரிய லெவல்ல வரணும்லாம் நினைக்கல. மக்களுக்கு சேவை செய்யணும், நல்ல பேர் எடுக்கணும், எப்ப இருந்தாலும் தங்கத்தமிழ் செய்யணும், நல்லவேன்னு சொல்லணும். அதனாலதான் அந்த அம்மா 2வது தடவை நிற்கும் போது கூட ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம ஜெயிச்சாங்க. நான் ஒரு கண்டாங்கிரஸா இருந்திருந்தா என்னாலே அங்க மைனஸா இருந்திருக்கும் ஆண்டிவிட்டி. அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையா இருந்ததுனால இன்னைக்கு இது அதே இதுல ஏடிஎம்கேல அந்த அம்மா மறைவிற்கு பிறகு பழனிசாமி செஞ்ச தவறின் காரணமாக தான் அந்த இயக்கத்தை விட்டு நான் வெளியே வரேன். ஊழல் ஆட்சி, நிர்வாகம் இல்லை, யாரையும் ஒருமைப்படுத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இல்லை, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வெளியே வரோம். வெளியே வந்த பிறகு இந்த இயக்கத்துக்கு போற அங்கேயே பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு தன்மானம் உள்ள தலைவரான தளபதியிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிலையில தேர்தலை சந்திக்கிறேன், இயக்கத்துக்கு பாடுபடுறேன். பெருமையா நான் அதை நினைக்கிறேன். தலைவர் தளபதி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுங்க? பெருந்தன்மை. உண்மையிலே அவருடைய உழைப்பு, அவருடைய பெருந்தன்மை, இறக்கப்படும் ரொம்ப மிஞ்சி இருக்கு. அந்த 3 விஷயத்துல அவருக்கு உண்மையிலேயே நல்ல வாழ்க்கை தான் நிச்சயமா பல ஆண்டுகள் கிடைக்கும். இத மேல்மட்ட தலைவர், 2ஆம் கட்ட தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இன்னும் பயங்கரமா ஒத்துழைப்பு கொடுத்தா மிகப்பெரிய இயக்கமா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வளர நிச்சயமா வெற்றி பெறும். ஆனா ஜூன் 4க்கு அப்புறமா தேனி தொகுதிக்கு நீங்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜூன் 4க்கு அப்புறம் தேர்தல் முடிவுக்கு பிறகு சொல்றீங்க? ஆமா, வெற்றி பெற்று நீங்க எம்பி ஆனதுக்கு அப்புறமா சொல்றேன். வெற்றி பெற்ற பிறகு 3 விஷயம் இந்த மெயினான விஷயம். முல்லைப்பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு பேபி டைம் அணையை பலப்படுத்தணும். மிக முக்கிய 6 மாவட்டத்துக்கு பிரச்சனை அது. நீராதார விவசாயத்துக்கு உண்டான பிரச்சனை, குடிநீருக்கு உண்டான பிரச்சனை. திண்டுக்கல் சபரிமலைக்கு ட்ரெயின் வேணும். அது சபரிமலைக்கு கூட வருதா இல்லையா, எனக்கு கூடலூர் லோயர் கேம்ப் வரைக்கும் வந்தா கூட போதும், நிச்சயமா அது வேணும். அதே மாதிரி உசிலம்பட்டி, தேனி, போடி புறவழிச்சாலைகள் கண்டிப்பா வேணும். அப்புறம் முல்லைப்பெரியார் ஆத்துல இருந்து ஆண்டிப்பட்டிக்கு வந்து கம்மாயிலுக்கு குழாய் மூலம் தண்ணி கொண்டு போகணும். 4 ஸ்கீம், பெரிய ஸ்கீம். நிச்சயமா வந்து அண்ணன் தளபதி வந்து இந்தியா கூட்டணியில ஒரு பெருமை மிக்க தலைவரா இருப்பாரு. அவர்கிட்ட சொல்லி இந்த 4 திட்டத்தையும் இந்த பகுதிக்கு வாங்கி பெருமைப்படுத்தக்கூடிய நிலையில நான் இருப்பேன்றதான் என்னுடைய இது. ஆனா ஒரு தலைவர்களை பத்தி நாங்க சொல்றோம்னா அவங்களுக்கு உங்க ஒரு வரியில அவங்களை பத்தின தந்தை பெரியார் பெரிய தலைவர், சுயமரியாதை மிக்க தலைவர். உண்மையிலே அவர் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கிடைச்சதை வந்து மக்கள் பாராட்டுறாங்க. பேரறிஞர் அண்ணா, பெரிய அறிவாளி, கலைஞர், முத்தமிழ் வித்தையர், தளபதி, எழுச்சி நாயகர், இளைஞரணி அமைப்பாளர், இப்ப உதயநிதி அண்ணன், இளைஞர்களின் எதிர்காலம். பேர்ல மட்டும் இது இவ்வளவு நேரம் கழக உடன்பிறப்பு சேனல்ல இதை பேட்டி கேட்டதுக்கு பாராட்டுக்கள். மென்மேலும் இந்த சேனல் வளர பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ரொம்ப நன்றி.